ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ருத்ரேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே சூப்பராக டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து மண்பானையில் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யலாம். இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சிம்பிளான திங்ஸ் வச்சு நம்ம வந்து செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மண்பானையை கழுவிட்டு அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஆயில் கொஞ்சம் நிறையா தான் எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு. அதனால் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா உரிச்சிட்டு வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது போட்டுருங்க. அதுக்கடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா சின்ன சைஸில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதோட வாசலாம் நல்லா வரும். ஓரளவுக்கு ரொம்ப வதங்கலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினாலே போகும். உங்களுக்கு தேவையான தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. தக்காளி எல்லாமே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. தக்காளிக்கு புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு நிறையா போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் ஆயிலில் கூட பச்சை மிளகாவை வந்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து நாங்கள் மத்து வச்சு நல்லா கடையலான்னு இருக்கேன். அதனால் நான் இப்படி பண்ணுறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அது வாசம் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த கரெக்டாக அந்த தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே பச்சையாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நமக்கு கடைசியாக கிடைக்க போகிறது சூப்பரான நல்லா அப்படியே கிரேவியாக நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சுங்க. வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதோ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா மற்ற வச்சு நல்லா வந்து இதை நல்லா மசிச்சு விட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் நான் அப்படியே வேக விடுறேன். பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ வேணால் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்குன்ற அளவு அவங்களுக்கு நீங்கள் மல்லித்தூள் போடுங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வாங்க மற்ற வச்சு இப்படியே நல்லா மசிச்சு விடுவோம். இதோ பாருங்கள், இப்படி தான் மசிச்சு விடுறேன். நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட கீழே எடுத்து வச்சு கூட தனியாக கூட மசிச்சு விட்டுக்கலாம். இப்போலாம் வந்து யாரும் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஜாப் கோயர்ஸாக இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வீட்டில் இருந்தீங்கன்னா எனக்கோ லீவ் டேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ மசிஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்து அந்த கசிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டான தக்காளி தொக்கு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.